Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோங்க உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த 10,000 ரூபாயில் வந்து இன்டர்டே ட்ரேடிங் பேசிக் பிகினர்ஸ் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து போதுமான லைக்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இது வரல, வியூஸும் அந்தளவுக்கு ஒன்றும் போகல. ஸோ நோ இஷ்யூ, பரவாயில்ல. ஏன்னா வந்து அது வந்து ரியாலிட்டி பற்றி அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது மார்க்கெட்டில் எப்படி 10,000 ரூபாய் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ரியாலிட்டி விஷயம் தான் சொல்லியிருக்கேன், தவிர மேஜிக் வேர்ட்ஸ்லாம் சொல்ல. ஸோ இந்த மேஜிக் வேர்ட்ஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி மேஜிக் பண்ண போகிறோம் அப்படி 10,000 ரூபாயில் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா ஃப்ரீ வெபினாரில் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃப்ரீ வெபினார் டேட் வந்து டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் நீங்கள் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 10,000 ரூபாயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஓட்ட கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் கேர் வண்டி பைக் ஓட்ட கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக காரு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக போங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபெராரி ஓட்டிங்களா எப்படி ஓட்டிங்க அது உங்கள் விருப்பம். அது ஆனால் நிறைய பேருக்கு வந்துன்னா இந்த மாதிரி சார் இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கிறதுல எடுத்தோடனே ஃபெராரி ஓட்டுங்க சார் சூப்பராக இருக்கும் அதான் அப்படின்றாங்க. அதாவது நமக்கு கீழே விழுந்தால் நமக்கு அடிபடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ 10,000 ரூபா போட்டால் 10,000 ரூபா போட்டால் 10,000 ரூபா பண்ணுறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட். நான் வேணால் இல்லைன்னு சொல்ல வரல, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ எல்லாராலையும் முடியாது. ஃபஸ்ட்டு அது எல்லா விஷயமும் எல்லாராலையும் முடியாது. ஃபஸ்ட்டு உங்களால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். மேபி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் அதிகமாக நான் என்னுடைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் ஓரளவுக்கு லைக்ஸ் வரும். அந்த வீடியோவில் வந்து நான் எதிர்பார்த்த லைக்ஸ் வரல. ஏன் அப்படின்னா அது வந்து ரியாலிட்டி வீடியோ. இதே நான் மேஜிக் வேர்ட்ஸ் நான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் எடுத்தோன்னே இல்லை சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னா, சைக்கிளில் போனால் எந்த காலத்துக்கு சார் போய் சேர்றது? ஓகே, அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கன்றது புரியும். அது வந்து நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெராரி ஓட்டலாம், எதுவும் ஓட்டலாம். ஓகே, இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் அதில் வந்து நான் வந்து 8 கேஷில் ஈக்குவிட்டியில் கேஷில் வந்து சும்மா சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சார் இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னா, இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு 150 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அது போல் இது கீழே போனால் ஒரு 80 ரூபாய் போனால் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ 80க்கும் 150க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 70 பாயிண்ட் கிட்டத்தட்ட உங்களுடைய. சரி, நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்கலாங்களேன். ஸோ நான் பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ தேவைப்படுமா இருக்குது. ஒரு லாட்டுக்கு வந்து இப்போ 95 ரூபா இருக்குது. ஓகே, ஸோ அந்த பை ஆர்டர் போட சொல்ல வந்து அதனுடைய இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். மேபி ஒரு 5,000 வரலாம். அது 5,000 இல்லை 6,000 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கேபிட்டல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சரி எங்கிட்ட வந்து 10,000 ரூபா இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ 5,000 ருபீஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 2,500 25 குவான்டிட்டி இல்லையா. ஸோ வந்து 7,500 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எவ்வளோ 50% வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து நான் பாசிட்டிவாக இருங்க வேணும்னு சொல்ல வரல. நெகட்டிவாக நடந்தால் என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணணும். ஓகேங்களா. நெகட்டிவாக ஆனால் என்ன பண்ணலாம், இஃப் சப்போஸ் நீங்கள் ப்ராஃபிட் போயிட்டு ஸ்ட்ரைட்டு ப்ராஃபிட் ஓகே, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக இருந்தது, நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரேட் எடுங்க. நான் பிகைனர்ஸ் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நான் வந்து அந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அந்த 10,000 ரூபாய் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டது நான். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நீங்கள் பண்ணுங்கள், இது ஆப்ஷன் நீங்கள் 10 லாட் கூட போடுங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுட்டு பண்ணணும். அதாவது இந்த பையானால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நமக்கு வந்து அந்த லாஸை தாங்கிக்க முடியுமா அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஓகே, அதை விட்டுட்டு நான் 10,000 ரூபா போட்டால் 10,000 ரூபாய் டபுள் பண்ணுவேன், 10,000 ரூபா போட்டால் 20,000 ரூபாய் டபுள் பண்ணுவேன்னா அது என்ன சொல்கிறது, முட்டி மோதி கீழே வந்து எழுச்சிக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, நான் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாரும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வேத மந்திரமாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 10,000 ரூபா வச்சுட்டுருங்க, 100 ரூபா வச்சுட்டுருங்க, மார்க்கெட்டில் நிற்கணும். நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கணும் வித் கேபிட்டலோட. உங்களுடைய கேபிட்டலோட மார்க்கெட்டில் எவ்வளோ வருஷம் நிற்கிறீங்களோ அதுக்காக தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குமே தவிர, நான் எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்குது 10 லட்சம் ரூபாய்க்குது நீங்கள் 1 கோடி ரூபாய் அது வந்து மார்க்கெட் டோன்ட் கேர்.
ஓகே, அதை புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ கேபிட்டலாக அந்த கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கணும். பிச் மேலே நம்ம டிராவிடை வந்து நம்ம கிரிக்கெட்டில் சொல்லுவோம், நம்ம ரன்னே எடுக்க மாட்டேன்ட்டார் அப்படின்னுவோம். அவர் பிச்சை வந்து ஸ்டேபிள் நிற்க வச்சுருந்தார். ரன் எடுக்கலாம் கூட அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50 பால்ஸ்க்கு வந்து நோ ரன் எடுத்துருப்பார், ஒரு ரன் கூட எடுத்துருக்க மாட்டார். ஆனால் லாஸ்ட்டில் கவர் பண்ணிவிடுவார். மேட்ச்சில் வந்து அது ஸ்லோவாக பிக்கப் பண்ணிக்கிட்டே போனோம். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணி நிற்க கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரன் எடுக்க கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பிஃபோர் ஒரு 10 செகண்ட் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி 20 செகண்ட் 51 மினிட் 2 மினிட்ஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டப்போ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும்னால இது ஃப்ரீ தான், காசு பணம் எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ரீ தான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா ஸ்பீடை வந்து குறைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக பணக்காரன் ஆகணும், ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும் அப்படின்றத குறைங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு இடம் தெரியும், உங்களுக்கு நீங்களே இப்போ நீங்கள் மேபி அந்த இடம் போகாமல் ரீச் பண்ணாமல் இருக்கலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரி எடுப்பீங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா டவுட்லேயே எடுப்பீங்க. டவுட்டில் எடுத்தீங்க அப்படின்னா டவுட்டாகவே போகும் அந்த ட்ரேடு. ஓகேங்களா, எப்பவுமே கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருந்துங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி ட்ரேடருக்கும் ஸ்டாப் லாஸ் உண்டு, அது புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்னென்னா எல்லா ட்ரேடர்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது போல் தெரியுது அவங்களுக்குன்னுவாங்க. எப்பேற்பட்ட பர்ஃபெக்ட் ட்ரேடர் கூட 3 டைம்ஸ் கண்டினியூஸ் ஸ்டாப் லான நாளும் இப்போவும் இருக்குது. ஏன் எனக்கு கூட இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க, கண்டினியூவாக 3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதுக்கு தான் சொல்லுது என்னென்னா, அந்த 3 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு அடிப்படாத அளவுக்கு நம்ம வந்து ட்ரேடிங் குவான்டிட்டியை வச்சுக்கணும். ஓகேங்களா, ட்ரேடிங் குவான்டிட்டி அதான் நம்ம கேபிட்டலில் இப்போ மேபி என்கிட்ட ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 10 lakhs 3 டைம்ஸ் கண்டினியூ என்ன ஹிட் ஆச்சுன்னா மேபி அந்த 1000 கணக்கில் இருந்தால் என்னால் ரிகவர் பண்ண முடியும். ஒரு 5,000 இல்லை 15,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா என்னால் ரிகவர் பண்ண முடியும், வெளியே வர முடியும். ஆனால் அதே எனக்கு ஒரு 2 lakhs 3 lakhs லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 3 டைம்ஸில் என்னால் ரிகவர் பண்ண முடியாது. ஓகே, அது புரிஞ்சுங்க. என்கிட்ட அந்த 8 லட்ச ரூபாய்க்கு இதை ரிகவர் பண்ணணுமா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த 8 லட்ச ரூபாயை வச்சு உங்களால் இந்த தான் ரிகவர் பண்ண முடியுமே தவிர இந்த 2 லட்ச ரூபாய் ரிகவர் பண்ண முடியாது. ஏன்னா சைக்காலஜியில் வந்து அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.